Hello friends, welcome to our channel. இந்த வீடியோல கன்னியாகுமரி ஸ்பெஷல் இஞ்சி தீயல் எப்படி செய்யறதுங்கிறது பார்க்கலாம். இது கன்னியாகுமரியில மோஸ்ட்லி எல்லா கல்யாண வீடுகள்லயும் இருக்கும். அப்புறம் ஹாஸ்டல் படிக்கிற பிள்ளைங்க வெளிநாடு போறவங்களுக்கு இது செஞ்சு கொடுத்து அனுப்புவாங்க. ஏன்னா இது மட்டும் வச்சே சோறு ஃபுல்லா சாப்பிட்டு முடிக்கலாம். அப்புறம் இது 2 மாசம் வரைக்கும் கெட்டு போகாம இருக்கும். ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும். இது எப்படி செய்யறதுங்கிறது பார்க்கலாம் வாங்க. இது செய்கிறதுக்கு இஞ்சி தோல் சீவினதுக்கப்புறமா நல்லா கழுவி தின் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ண போகிறோம். நல்லா தின்னாக கட் பண்ணால் தான் இது ஆயிலில் சீக்கிரமாக ஃப்ரை ஆயிரும். இப்போ இதை அரை கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இஞ்சி எடுத்து அதே அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துக்கோங்க. அரை கப் இஞ்சி எடுத்ததுனால அரை கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். ஃப்ளேம் ஆன் பண்ணதுக்கப்புறமா ஒரு இரும்பு சட்டி வச்சு அதில் அரை கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்து அது கூடவே 10 சின்ன வெங்காயம், அரை டீஸ்பூன் சீரகம், அரை டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது தேங்காய் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்தால் தான் நம்ம இஞ்சி தீயல் கெட்டு போகாமல் ரொம்ப நாள் இருக்கும். அதனால் இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் நீங்கள் வறுத்தீங்கன்னா தான் இந்த கலர் கிடைக்கும். இப்போ இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து அதையும் நல்லா வறுத்து இந்த கலர் ஆனதும் நாம் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அந்த சூட்டில் நீங்கள் 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து அந்த சூட்டில் இந்த தூள் வகைகளையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போது ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது அரைக்கிறப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி தேங்காய் பேஸ்ட் அரைச்சி இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஒரு நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து அரை கப் தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். இப்போது அதே இரும்பு சட்டியில் 3 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த இஞ்சி துண்டுகள் இருக்கு இல்லைங்களா, அதை இதில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த இஞ்சி துண்டுகள் நல்ல மணம் ஒரு ப்ரௌன் கலர் ஆகும். அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. கிட்டத்தட்ட 10 நிமிஷம் ஆகும் இதுவும் வறுத்து எடுத்துக்கிறதுக்கு. பாருங்கள், இப்போ நாம் கையில் எடுத்து உடச்சி பார்த்தா உடஞ்சி வந்துடும். அது மாதிரி இதையும் வறுத்தெடுத்து தனியாக மாற்றி வச்சுக்கோங்க. தேங்காய் வறுக்கிறப்ப எண்ணெய் சேர்க்க வேண்டாம். இப்போ நாம் வறுத்த இஞ்சியை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து பொடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போது இஞ்சி வறுத்தோம் இல்லைங்களா, அதே எண்ணெயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து கடுகு நல்லா வடித்ததுக்கப்புறமா கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் சேர்த்து தாளிச்சிடலாம். இப்போ இதில் நாம் பொடி பண்ணி வச்சுருக்கிற அந்த இஞ்சி இருக்கு இல்லைங்களா, அதை இது கூட சேர்த்துடலாம். பாருங்கள், இஞ்சி இது மாதிரி பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்து இப்போ 2 நிமிஷம் கலந்து விட்டதுக்கப்புறமா ஆல்ரெடி நம்ம புளி தண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த புளி தண்ணி இது கூட சேர்த்து இதை நல்லா கொதிக்க வச்சுருங்க. தேவையான அளவு உப்பு இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த புளி தண்ணியும் இஞ்சி எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லைங்களா, அந்த தேங்காய் பேஸ்ட்டு அதை இது கூட சேர்த்து 1/4 கப் அளவுக்கு தண்ணியை மிக்ஸி ஜாரில் சேர்த்து கழுவி இது கூடவே சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் நீங்கள் சிம்மிலே வச்சுக்கோங்க. அப்போ நம்ம சேர்த்து அந்த எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு தனியாக வந்துடும். அந்த அளவுக்கு இதை கொதிக்க வச்சதுக்கப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போது எண்ணெய் கொஞ்சமாக பிரிஞ்சு வருது பாருங்கள். இப்போ இதில் டேஸ்ட் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துருக்கேன். இது சேர்க்காமலும் செய்யலாம், பட் இது சேர்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது நீங்கள் உப்பு காரம் எல்லாம் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், சைடில் எல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. கிட்டத்தட்ட 12 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. எண்ணெய் நல்லாவே பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட டேஸ்டான இஞ்சி தீயல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். லாஸ்ட்டில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சூடான சோறோடு இதை சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா வேறு எந்த குழம்பும் தேவையில்லைங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வேறு பிரச்சனை இருக்கிறவங்க இது டெய்லி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா 2லேருந்து 3 மாதம் வரைக்கும் இது கெட்டு போகாது. ஹாஸ்டல் படிக்கிற பிள்ளைங்க, அப்புறம் ஃபாரின் போகிறவங்களுக்கு இது செஞ்சு கொடுத்து அனுப்புங்க. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.